ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்தியா விஐஎக்ஸ். ஒரு இடைப்பட்ட நாளில் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது என்ஐஎஸ்எம் எக்ஸாமோடைய ரீசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாம் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து செல்ஃப் நாலேஜ் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்தியா விஐஎக்ஸ் வந்து இன்றைக்கி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பீரியனால ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் டவுன் சைட்லேருந்து அப் சைடு வரத்துக்கு ட்ரெண்டு கொடுக்குது. 5 டேவை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு டவுன் சைடு காட்டுது. 1 மந்த்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப் சைடு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. 3 மந்த்து வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. 6 மந்த்தை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடு தான். அதே 1 இயரை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் தான் இருக்குது. டவுன் சைடு அப்படி இருக்குன்னா அப்போ நம்மளுக்கு ஏறணும்ல. ஏன் வந்து மார்க்கெட் இவ்வளோ வாலட்டிலிட்டியாக இருக்குன்னா இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த வால்யூம் அந்த அமௌண்ட் ஆஃப் மணி ஃப்ளோ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மூமெண்டம் சிக்னல்ஸ் வந்து மாறும், பை ஆர் செல் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பங்குச்சந்தை வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு பங்குச்சந்தையில் விளையாடக்கூடாது. அது விளையாட வேண்டிய இடம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது. அதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.